Hi, this is Dulasi. This is Tamil. Welcome to Dulasi Tamil Vlogs. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் பாப்பாவுக்கு 4th month ஃபோட்டோஸ் தான் எடுக்க போகிறோம். இது நாங்கள் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பாக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஆர்மி, செகண்ட் மந்த் டாக்டர், தேர்ட் மந்த் செஃப் தான் வந்து என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்மே ஆன்லைன்லேருந்து ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. செஃப்க்கு வீட்டில் இருந்த திங்ஸை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. 4th மந்த் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன டாஸ்க்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேறு வெப்சைட் பார்த்து செக் பண்ணி ஆர்டர் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்காகவே இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். லைக் வைண்ட் எனர்ஜி, ஆடியோ இன்ஜினியர் இந்த மாதிரி. பட் வந்து பேசிக்ஸ் இல்லாம போக முடியாது அப்படிங்கிறதுனால சிவில், மெக்கு, சிஎஸ் இதெல்லாமே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம். எந்த ஆக்டிவிட்டி இதுலயே கஷ்டமோ அந்த ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா அது நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டுறது தான். அதை இன்ஜினியர்ஸ்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மள வச்சு செஞ்சுறாங்க. அட்லீஸ்ட் இந்த வீடையாவது நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். பில்டிங் எ பிளாக் இந்த டாய் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நாங்க 2 பேருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டா காம்பரேட் பண்ணி வந்து என்னென்ன கட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ பேபிஸ் இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் டெவலப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோட சைல்ட்ஹுட்ல இந்த மாதிரி பில்ட் பண்ணி நான் விளையாண்டுருக்கேனா அப்படிங்கிறது தெரியல. பாப்பா பேரை சொல்லி நாங்க 2 பேரும் தான் விளையாண்டுகிட்டு இருந்தோம். அதுலயே மேனுவல் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம். ஒரு வீடை கட்டி முடிக்கிறவே ஒரு 2 hours கிட்ட வந்து என்னென்ன ஆயிடுச்சு. எங்க வசந்த மாளிகையை கட்டி முடிக்கிறதுக்குள்ளரே பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டா. அவளை அவங்க கொல்லவா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எங்களால கொஞ்சமாவது வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாய் இது ஸ்டெம் டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வச்சு நானோ டெக்னாலஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். இது எப்படி இருந்துச்சுன்னா முட்டையா ஃபிளவர் டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு லைக் மாலிகுல்ஸ், அட்டாமிக் பால் அப்படிங்கறதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்க கொஞ்சம் சிமிலரா தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்க இது 2 பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பா கிராங்கி ஆயிட்டா. ஸோ அவளுக்கு ட்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இதுதான் வந்து என்னன்னா இன்ஜினியரிங் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்னன்னா சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பாப் டியூப் டாய்ஸ். இதை வந்து டாட்லர் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா ஷேப்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அது வந்து சர்க்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஷேப்க்கு எல்லாமே வந்து மாறிக்குது. நாங்க இந்த டாயை வச்சு டிஎன்ஏ தான் பண்ணோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு சிமிலரா தான் வந்துருந்துச்சு. உங்க வீட்டுல டாட்லர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்கேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பிளாஸ்டிக் ஸ்டிக் டாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வச்சு நாங்க சைக்கிள்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் தான் செஞ்சோம். பட் நான் இந்த ஸ்டிக் டாய் வாங்கும் போது என்ன நினைச்சேன்னா ரோபோட் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ்க்கு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் டைம் ஆயிருச்சு. ஸோ டைம் பற்றாக்குறையினால நாங்க மோட்டார்ஸ் பண்ணிட்டோம். தென் மெக்கானிக்ஸ்க்கு வந்து எல்லா டூல்ஸுமே வந்து என்னன்னா நான் டைரக்டாவே வாங்கிட்டேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ அதை மறந்தாச்சு கம்ப்ளீட்டடா. அதனால எல்லாத்தையும் நாங்களே கையால தானே செஞ்சோம். அதனால கையாலே எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சஸ் எல்லாமே கையால தான் எழுதணும். டிஎன்ஏ ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங்காக வந்து என்னென்ன பண்ணி வச்சிருந்தோம். சிஎஸ்க்கு வந்து நல்ல லேப்டாப், ஆடியோ இன்ஜினியருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஜைலோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பியானோ அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆர்டர் போட்டாச்சு ஆடியோ இன்ஜினியர். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ளூடூத் ஹெட்செட் வந்து என்னென்ன வச்சிருந்தோம். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து என்னென்ன செட் பண்ணியாச்சு. பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்பயே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட்ஸை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஹீரோஸ் அப்படின்னா அது இன்ஜினியர்ஸ் தான். இன்ஜினியர்ஸ்ட நார்மலாவே நான் ஒரு சூப்பர் பவர் பார்த்திருக்கேன். அதுதான் வந்து என்னென்ன பாக்குறது எல்லாத்தையும் கழட்டி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நிறைய ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன வச்சிருக்காங்க. தன்வியை ரெடி பண்ணும்போது ஒரு ஜோக் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் போது எப்படி படிப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னென்ன சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவ அழுதுட்டு இருந்தா அதை கேட்டுட்டு. நீ மட்டும் தான் ஜோக் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன். அது என்ன அட்வைஸ்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், எக்ஸ்ப்ளோர் நியூ ஐடியாஸ். இதுதான் நான் அவளுக்கு கொடுத்த அட்வைஸ். பட் இப்ப அவளுக்கு புரியாது எதுவும்.
ஓகே. ஃபோட்டோ எடுக்கவும் டைம் ஆயிருச்சு. அவளையுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த தடக்க ஃபோட்டோ எடுக்கும்போது பயங்கரமா சேட்டை பண்ணுவா. எல்லாத்தையும் புடிச்சு இழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பார்த்தோம். பட் பயங்கரமா கோஆப்பரேட் பண்ணாங்க. ரொம்ப அமைதியா இருந்தா இந்த தடக. பேபீஸ பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே ஒரு சில டைம் கோஆப்பரேட்டே பண்ண மாட்டா சுத்தமா. பட் இந்த டைம் வந்து பயங்கரமா வந்து என்னன்னா கோஆப்பரேட் பண்ணாங்க. பட் அவள சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கும். அவள சிரிக்க வைக்க நாங்க பண்றத பார்த்தா எங்களுக்கே ரொம்ப காமெடியா தான் இருக்கும். பாப்பாக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணா. ஸோ அதனால அழுகல எதுவுமே பண்ணாம அவ பாட்டுக்கு ஜாலியா இருந்தா. நாங்களுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்களுக்குமே ஈஸியா தான் இருந்துச்சு. எங்களோட இன்னோவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னும், பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்கும் அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு பிஹைண்ட்ல என்ன மாரி வொர்க் இருக்கும், என்ன மாரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஃபோட்டோ ஷூட் பண்றதுல நெறைய குட் திங்ஸுமே இருக்கு. எங்க வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.